பாகிஸ்தான பந்தாடுற இந்தியா, உதவாம ஒதுங்கி நிக்கிற சீனா. ஏன்னு தெரியுமா? ட்ரம்ப் போட்ட போடு. இந்தியா பாகிஸ்தான் இடையில தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரிச்சுட்டு வருது. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தானுக்கு கடும் பதிலடிய நம்ம நாடு கொடுத்துட்டு வருது. இதனால பாகிஸ்தான் நில குலைஞ்சு போயிருக்கு. பாகிஸ்தான் நம்ம கிட்ட இப்படி அடி வாங்கினாலும் கூட அந்த நாட்டோட நெருங்கின நட்பு நாடான சீனா இன்னும் உதவிக்கு போகல. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில அதோட பின்னணி பத்தின பரபரப்பான தகவல்கள் வெளியாயிருக்கு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா போன புதன்கிழமை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளோட 9 முகாம்களை ஏவுகணைகளை வீசி நாம அழிச்சோம். அதுக்கு பின்னாடி நம்மள தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவமும் சீண்டிட்டு வருது. ஏவுகணை, ட்ரோன், போர் விமானங்கள் மூலமா தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் அப்புறம் ராஜஸ்தானை குறி வச்சு பாகிஸ்தான் தாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நேற்று முன்தினம் இரவு நம்ம ராணுவம் பாகிஸ்தான்ல 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துச்சு. இதோட தொடர்ச்சியா இன்னைக்கு பாகிஸ்தான்ல 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல 3 விமானப்படை தளங்கள், ரேடார் அமைப்புகள், வான்வெளி பாதுகாப்புக்கான சிஸ்டம் இந்த மாதிரியானவற்றை ஏவுகணை, ட்ரோன் மூலமா அடிச்சு நொறுக்கி இருக்கு நம்ம நாடு. நம்ம நாட்டை தாக்க முயற்சி பண்ணும்போது அதை நம்ம பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் சரியா கண்டுபிடிச்சு வானத்திலேயே அழிக்கிறது ஒரு பக்கம், மறுபக்கம் பதிலடியா பாகிஸ்தான்ல ஏவுகணை, ட்ரோன்களை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களால பாகிஸ்தான் நிலவலைஞ்சு போயிருக்கு. இப்படி பாகிஸ்தான் நம்ம கிட்ட அடி வாங்கினாலும் கூட அதோட நெருங்கின நட்பு நாடான சீனா இன்னும் உதவிக்கு போகல. குறிப்பா பாகிஸ்தானும் சீனாவும் ராணுவம், வர்த்தகம் மாதிரியான பல துறைகள்ல ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு வருது. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் தான் சீனா கிட்ட இருந்து அதிகப்படியான ராணுவ தளவாடங்களை வாங்கிட்டு வருது. பாகிஸ்தான்ல பயன்படுத்தக்கூடிய ராணுவ தளவாடங்கள்ல சுமார் 80% சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுதான். இதுல போர் விமானங்கள், வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம், நீர்மூழ்கி கப்பல்கள், பீரங்கிகள், ஏவுகணைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அடங்கும். அது மட்டும் இல்லாம சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து JF-17 தண்டரக போர் விமானம், K-8 காரகோரும் அட்வான்ஸ்டு பயிற்சி விமானம் அப்புறம் போர் கப்பல்களை இணைஞ்சு தயாரிச்சுட்டு வருது. இது தவிர விண்வெளி தொழில்நுட்பம், சேட்டலைட் நேவிகேஷன், ஏவுகணை பாதுகாப்பு இந்த மாதிரியான பிரிவுகள்ல 2 நாடுகளும் சேர்ந்து செயல்பட்டு வருது. இப்படி ராணுவத்துறையில பிரிக்க முடியாத வகையில பாகிஸ்தானும் சீனாவும் ஒன்றிணைஞ்சிருக்கு. ஆனா பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் நம்ம கிட்ட சம்மட்டி அடி வாங்கிட்டு வரக்கூடிய நிலையில சீனா இன்னும் உதவிக்கு போகல. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீனா பாகிஸ்தானுக்கு விற்ற ஏவுகணைகள், வான்வெளி தடுப்பு சிஸ்டம்களை நம்ம நாடு துவம்சம் பண்ணி பாகிஸ்தானை அட்டாக் பண்ணிட்டு வருது. ஆனாலும் சீனா இன்னும் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கிடையில தான் இந்தியா தாக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானுக்கு ஆதரவா போகல அப்படிங்கறத பத்தின பரபரப்பான செய்திகள் வெளியாயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அமெரிக்க அதிபரா போன ஜனவரியில பொறுப்பேற்றுக்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு அதிகப்படியான வரிகளை விதிச்சாரு. பல கட்டங்களா 145% வரைக்கும் சீனாவோட பொருட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிச்சாரு. இதுக்கு போட்டியா சீனா அமெரிக்காவோட பொருட்களுக்கு 125% வரியை விதிச்சது. இதனால 2 நாடுகளுக்கும் இடையில கடுமையான வர்த்தக போர் ஏற்பட்டிருக்கு. இதனால அமெரிக்காவில சீனா தன்னோட பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுல பிரச்சனையை எதிர்கொண்டுச்சு. இது சீனாவோட வர்த்தகத்தை ரொம்ப பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. இந்த சமயத்துல சீனாவுக்கு நம்ம நாடு ரொம்பவே முக்கியம். அமெரிக்காவுக்கு பதில் நம்ம நாட்டுல பொருட்களை சீனாவால ஈஸியா விற்க முடியும். இதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுல இருந்து சீனா மோதல மறந்து நம்ம நாட்டு கூட கொஞ்சம் காட்டி வருது. இப்படியான சூழல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சா அது நம்ம நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையில இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம சீனாவோட பொருட்களுக்கு நம்ம நாடு தடை விதிக்கும் சூழல் கூட நேரலாம். அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு மாற்றா இந்திய மார்க்கெட்டை பிடிக்க முடியாத சூழலும் ஏற்பட்டுடும். இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் சீனா இன்னும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா களமிறங்கல.